பவித்ரா, மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாரா ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளில் உலகம் முழுவதிலும் இருந்து 4400க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பாரா ஒலிம்பிக் போட்டியில் இன்று ஒரே போட்டியில் தங்கம், வெண்கலம் என 2 பதக்கங்களை சற்று முன்பு வென்ற இந்தியா இப்போது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பிரீத்தி பால் வெண்கல பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறார். இன்று ஒரே நாளில் 3 பதக்கங்கள் பாராலிம்பிக் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஏற்கனவே துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவு இறுதிப் போட்டியில் 8 வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் இந்திய வீராங்கனைகள் தங்கம், வெண்கலம் என்ற 2 பதக்கங்களை வென்றுள்ளனர். இந்திய வீராங்கனை அவனி லேகரா 249.7 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்து தங்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். ஏற்கனவே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலும் முதல் பதக்கம் துப்பாக்கி சுடும் போட்டியில் தான் கிடைத்தது. அதே போல இப்போதும் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் பாராலிம்பிக் போட்டியிலும் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்திய வீராங்கனை அவனி லேகரா முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார். இதே போல மற்றொரு இந்திய வீராங்கனையான மோனோ அகர்வால் வெண்கல பதக்கம் வென்றார். இந்த சூழ்நிலையில் இப்போது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் இந்திய வீராங்கனை பிரீத்தி பால் வெண்கல பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறார். இதன் மூலமாக ஓட்டப்பந்தயத்தில் முதன்முறையாக பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீராங்கனை என்ற பெருமையை பிரீத்தி பால் பெறுகிறார். இன்று பாராலிம்பிக் போட்டியில் ஒரே நாளில் இந்தியாவுக்கு 1 தங்கம், 2 வெண்கலம் என 3 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. பவித்ரா.